கைவிட்டாலும் நம்பியோர் என்னை விட்டகன்றாலும் நீர் மட்டும் என்னை கைவிட மாட்டீர். உமது தோளில் சுமந்து கொள்வேன். நீர் மட்டும் என்னை கைவிட மாட்டீர். கண்ணீர் துடைப்பார் இயேசு. ஒப்பு கொடுப்போம். கவலை தீர்ப்பார் இயேசு. அழ வேண்டாம், நீ புலம்ப வேண்டாம். கண்மணி நீ கலங்க வேண்டாம். கண்மணியே நீ கலங்க வேண்டாம். ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க. நீங்கள் இன்று வரும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எந்த எதிர்நோக்கோடு என்ன தேவையோடு வந்தீங்களோ அதை ஒப்பு கொடுங்க. உங்கள் மனசில் என்னெல்லாம் பாரங்கள் இருக்கிறதோ, எந்த கவலைகள் எல்லாம் உங்களை வாட்டி வதைக்கிறதோ அதெல்லாம் ஒப்பு கொடுங்க. எந்த வியாதிகள் உங்களை வாட்டி வதைக்கிறதோ ஒப்பு கொடுங்க. எந்தெந்த சாத்தானின் தொல்லைகள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தை சேதப்படுத்தி உங்கள் வாழ்வின் நிம்மதியை அழித்து கொண்டு இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. ஒரு நிமிஷம் வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இது உங்களுடைய நேரம். சகோதரா, வாலிப தம்பி, இயேசுவேன்னு கூப்பிடு. நல்ல வாயை திறந்து கூப்பிடுங்க. ஏசப்பா, இயேசுவே என் மீது இரக்கம் வையும். ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும். இயேசுவே என் மீது இரக்கம் வையும். இயேசுவே என்னை ஆசீர்வதியும். இயேசுவே என் மீது மனம் இறங்கும் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவருடைய மனதுருக்கம் உங்கள் மீது கடந்து வருகிறது. ஆண்டவருடைய மனதுருக்கத்தினால் நீங்கள் நிரப்பப்படுகிறீர்கள். இயேசு மெய்யாகவே இன்று உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை தருகிறார். உங்களுடைய மகளுடைய வியாதிகள், உங்கள் மகனுடைய வியாதிகள், உங்கள் உடலில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகி ஓடும்படி தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கூப்பிடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற நஷ்டங்கள் மாறணும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் மாறணும். நான் எங்கெல்லாம் புலம்பி தவிக்கிறேனோ, எங்கெல்லாம் வேதனைகளையும் வியாதிகளையும் வறுமைகளையும் துக்கங்களையும் சுமந்து கொண்டிருக்கிறேனோ அங்கெல்லாம் வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே, எங்க மேல இறக்கம் வைங்க ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பிதாவாகிய தெய்வமே, பிதாவாகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிறோம். சுதனாய் இயேசுவே, சுதனாய் இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமே, பரிசுத்த ஆவியானவராகிய எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமையும். எங்கள் மீது இரக்கம். எங்கள் குடும்பங்கள் மீது இரக்கமையும். குடும்பங்களின் மீது இரக்கம். இயேசுவே, இயேசுவே, தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, எங்கள் குடும்பத்திலும் எங்கள் குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உமது வல்லமையையும் ஆசீர்வாதத்தையும் எதிர்பார்த்து ஜெபிக்கிறேன். என் குடும்பத்தை கலங்க செய்யக்கூடிய எல்லா வியாதிகளும், வருத்தங்களும், பலவீனங்களும், போராட்டங்களும், துக்கங்களும் இயேசுவின் நாமத்திலே வெளியேறட்டும். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும். நான் விரும்புகிறேன் இயேசுவின் நாமத்திலே எனக்கு அற்புதம் நடக்கிறது. நான் விரும்புகிறேன் என் குடும்பத்திலே தேவ கிருபை, தேவ பலன் இறங்கி வருகிறது. ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் எங்களை குணப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்திலே சாத்தானுடைய எல்லா தீமைகளும் என்னை விட்டு வெளியேறுகிறது. என் குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே எல்லா பலவீனங்களும், பலவீனத்தை கொண்டு வருகிற எல்லா தீமைகளும் வெளியேறுகிறது. நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். நான் நன்மைகளை பெற்றுக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, உங்களை அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்பு தாய் அன்னை மரியாவின் பரிந்துரையிலே இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்தில் சிநேகத்தோடு வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்குள் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். இயேசுவின் நாமத்திலே உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை அசைத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு செய்து நாளுடைய தியானத்துக்காக நீங்கள் ஆண்டவருடைய வேதத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க உங்கள் வேதாகமங்களை, உங்களுடைய பைபிளை நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும், திருப்ப வேண்டும், வாசிக்க வேண்டும். நல்ல கவனத்தோடு
வாசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 90ஆம் அதிகாரம். சங்கீதம் திருப்பாடல் 90ஆம் அதிகாரம். அதிலே 12வது வசனத்தை வாசிக்க நான் உங்களை அழைக்கிறேன். எங்கள் வாழ்நாளை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானம் மிகுந்த உள்ளத்தை நாங்கள் பெற்றிடுவோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை நீங்கள் தயவு செய்து இந்த நாளிலே ஆண்டவர் எனக்காக கொடுக்கிற ஒரு உன்னதமான வாக்குத்தத்தமாக, ஜபமாக நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஒண்ணே ஒண்ணுதான், நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சங்கீதம் சொல்கிறது, எங்கள் வாழ்நாளை கணிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது நாங்கள் ஞானம் மிகுந்த உள்ளத்தை பெற்றிடுவோம். ஏன் இந்த வார்த்தையை சங்கீதக்காரன் என்று சொல்லப்படுகிற இந்த திருப்பாடல் 90ஆம் அதிகாரம் மோசேயினால் எழுதப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வேதத்துல 150 சங்கீதம் இருக்கிறது, 150 திருப்பாடல் இருக்கிறது. தாவீதுடைய திருப்பாடல், ஆசாவுடைய திருப்பாடல் என்று நம் திருப்பாடலை பிரித்துக் கொள்ளலாம். இதிலே இந்த 90வது திருப்பாடல் மோசேயுடைய திருப்பாடல் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. மோசே இந்த வார்த்தைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, எங்கள் வாழ்நாளை கணிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஏன் ஆண்டவரிடத்தில் இப்படி ஒரு ஜபத்தை வைத்தார்? எதனால இந்த ஜபத்தை வைத்தார் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. வேதத்தில் ஏராளமான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பலுகச் செய்வேன், உன்னை பெருகச் செய்வேன், நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு, உனக்கு விரோதமாய் ஒருவன் ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாக அவனை நான் ஓடச் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இதோ உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர் நாமே, இதோ உனக்கு கழுகின் இளமையொத்த இளமையை நான் தருவேன் அப்படின்னு காயங்களை ஆற்றுகிற கடவுளாக, குணப்படுத்தும் ஆண்டவராக, விடுவிக்கிற ஆண்டவராக இந்த வேத புஸ்தகத்தை திறந்தீங்கன்னா ஆசீர்வாதத்துக்கு பஞ்சமே சொல்லுங்க. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பற்றி பட்டியல் போட சொன்னால் ஒரு 10 ஆசீர்வாதத்தை கேளுங்கன்னா நீங்கள் முக்கி திணறி போயிடுவீங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன் உங்களால் அதை வகைப்படுத்தக்கூட இன்னும் தெரியல. ஆனால் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படி நம்ம கேட்டு போயிட்டே இருப்போம். அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்ன? சில கேட்பாங்க, பிரதர் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புறீங்களா? ஆமாம். ஆசீர்வாதம் என்ன? ஆசீர்வாதமாக எப்படி இருக்கணும் விரும்புறீங்க? ஒரு 4 காரியம் சொல்லுங்க. உடனே சொல்லுவாங்க, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அடுத்து எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும், அடுத்து உலகத்தில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும். முடிஞ்சது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் பைபிளை திறந்தீங்கன்னா ஆண்டவர் ஒவ்வொரு உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடிப்பொழுதுக்கும் அவர் வாக்கு திட்டங்களை, ஆசீர்வாதங்களை எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய வாக்கு தத்தங்களையும் அவருடைய வார்த்தையின் வல்லமையும் உங்களுக்கு எனக்கு கொடுத்தும் கூட அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இல்லை. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இதை எழுதின சங்கீதக்காரனாகிய இந்த சங்கீதம் திருப்பாடல் 90 மோசேயுடைய திருப்பாடல். ஏன் மோசே சொன்னார் அப்படின்னா, மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்களுடைய கண்ணீரை நான் கண்டேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என் ஜனங்கள் சப்தம் எழுப்புகிற அந்த சப்தத்தின் குரலை நான் கேட்டேன். ஏன் அவங்களை டெய்லி துன்புறுத்தினாங்க எகிப்தியர்கள். போகிற வாரவங்களாம் அடித்தான். இந்த போலீஸ் ஸ்டேஷனில் யாராவது விசாரணை கைதியாக போனால் போகிறவங்க வாரவங்களாம் நினச்சிவாங்க சொல்லுங்கள், அடிப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். என்ன திருட்டு போயலா போட் 4 அப்படிங்கிற மாதிரி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவன் நல்லவனா கட்டவனா கேஸ் விழுது, அவனுக்கு ஒரு சந்தேக கேஸுன்னு பிடிச்சா கூட போகிற வாரவங்களாம் அடிப்பாங்க. இது எத்தனையோ பேருடைய வாக்குமூலத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். இதே மாதிரி எகிப்தில் இவன் அடிமைகளாக இருக்கிறார்கள். அடிமையா இருக்கிற இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு வர்றவன் போறவெல்லாம் அடிமைத்தனத்துக்கு மேல இன்னும் மிகுதியான துன்பங்களை கொடுத்து அவங்க வாழ்க்கை சாவு வரும் அளவுக்கு துன்பத்தை கொண்டு போயிட்டு. பிரைஸ் தி லார்ட். இப்ப ஆண்டவர் சொன்னாரு, என் ஜனங்களை நான் விடுவிக்க போறேன், நான் விடுவிக்க நான் இறங்கி வருகிறேன். எப்படி சொன்னாரு? நானே விடுவிக்க இறங்கி வருகிறேன், அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு தேசத்தை கொடுப்பேன். அங்கே போவாங்க. அங்கே போனால் அவங்க ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. ஏற்கனவே வீடு கட்டியிருக்கும், கிணறு தோண்டி இருக்கும்,
எல்லா தோட்டம் துறவு எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன், என் ஜனங்க அதில் போய் மகிழ்ந்து இருக்கட்டும், சந்தோஷப்படட்டும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. இப்போ மோசே போய் ஜனங்கள்ல சொன்னாரு, ஜனங்கள் முதல்ல நம்பலை. ஆனால் ஆண்டவர் அரும்பெரும் செயலை செய்து அவங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அற்புதமாக கொண்டு போறாரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ ஜனங்கள் போயிட்டே இருக்கிறாங்க. போகும்போது பைபிள் சொல்லுகிறது நல்ல டான்ஸ்லாம் ஆடி எகிப்தியர்கள் அவங்கள கூப்பிட்டு, இந்த அம்மா 1 கிலோ தங்கம் வச்சுக்கோ, ஒரு 2 கிலோ 5 கிலோ 10 கிலோ வெள்ளி வச்சுக்கோ அப்படின்னு இருந்ததெல்லாம் கொடுத்து தான் அனுப்புனாங்களாம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் கொஞ்ச தூரம் போன உடனே இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? தேவனை மறந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரச்சனையை நினைத்தார்கள், தேவனை மறந்தார்கள், பிரச்சனைகளை நினைத்தார்கள். பிரச்சனையை நினைச்ச உடனே என்ன பண்ணா தெரியுமா? தேவனுக்கு விரோதமாக, ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். யாருக்கு விரோதமா முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டா? யார் விடுதலை பண்ணாரோ அவரையே அவன் என்ன செய்யறான்? முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ முறுமுறுக்க ஆரம்பிச்சதோடு மட்டுமல்ல, தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்து அவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து 40 ஆண்டு பாலைவனத்தில் சுத்தி திரிந்தார்கள். அங்கிருந்த பெரியவர்கள் எல்லாம் மடிஞ்சு போயிட்டாங்களாம். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் மடிந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிக்கணும். அநேகர் கேட்கறாங்க என்ற கேள்வி, அநேக கேள்விகளில் ஒன்று என்ன கேள்வி? ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவேன்னு தானே வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஆனால் இன்னும் என் வாழ்க்கையில் என்ன வரல? ஆசீர்வாதம் வரல. ஏன் அப்படின்னு இன்னைக்கு கண்டுபிடிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எங்கள் வாழ்நாளை எங்களுக்கு கணிக்க கற்றுத்தாரும். முதல்ல உங்களுக்கு ஒன்று தெரியணும், நீங்க இந்த உலகத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னா உங்க வாழ்க்கையை பற்றி முதல்ல உங்களுக்கு தெரியணும். நான் இன்னைக்கு காலை வேளையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சின்ன செய்தி, அதை சிந்தித்து கொண்டே இருந்தேன், அதை சிந்தித்தேன். பைபிள் வசனத்தோடு சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த காரியத்தை நீ பேசு. பிரைஸ் தி லார்ட். என்ன காரியம் அப்படின்னா, ஒரு பெங்களூரில் நடந்த பெங்களூரில் உள்ள ஒரு ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு, தெரியும் உங்களுக்கு, சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பெரியவங்களுக்கு தெரியும். ஏஐ அப்படின்னா இப்போ நம்ம நிறைய பண்ணுறோம், கிராஃபிக்ஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, அதை போல் டெக்னாலஜியில் கூடியிருக்கு. ஏஐ யார் தலை என்னால் மாற்றிக்கலாம், என்னால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏஐ அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம். இதில் படித்து அமெரிக்காவெல்லாம் பெரிய ஆளாக இருந்து பயங்கர எல்லா இன்டெலிஜென்டான ஒரு பெண்மணி, அதுவும் உலகத்தில் நல்ல திறமை வாய்ந்தவர்களுக்குள் ஒருவர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பெண்மணி, தன்னுடைய 4 வயது பிள்ளைய மகனை கூப்பிட்டுட்டு கோவாவுக்கு போயிருக்கிறாங்க. வசதிக்கு பஞ்சம் இல்லை, ஆஸ்திக்கு பஞ்சம் இல்லை, அறிவுக்கு பஞ்சம் இல்லை, ஸ்தானத்துக்கு பஞ்சம் இல்லை, எல்லாம் இருக்குது. ஆனால் கோவாவுக்கு போனவள் போகும்பொழுது மகனை கூட்டி கொண்டு போகிறா. வரும்பொழுது ஒரு பேக்கேஜோடு போய் ஒரு வாடகைக்காரை பிடிச்சிட்டு போயிட்டானாம். இப்போ அங்கே நடந்த சம்பவம்னா, மகனை அவள் கொலை செய்து விட்டாள். மகனை கொன்று பேக்கேஜ் பண்ணி அந்த செத்த மகனுடைய பிரேதத்தோடைய கூட அவள் என்ன செஞ்சிருக்கா? பயணம் செய்திருக்கிறாள். அதை காவல்துறையினர் கண்டுபிடித்து விட்டார்கள். இப்போ ஒரு கேள்வி, என்ன கேள்வி? ஒருவேளை வாழ்க்கையில் அவளை போய் ஒரு காலத்தில் சக்ஸஸாக அவளுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் போய் கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவான்னா, அவள் மட்டும் இல்லை, அது மாதிரி உள்ள மனிதர்கள் எல்லாம் நான் அப்படியாக்கும், நான் இப்படியாக்கும், என் லெவல் என்ன தெரியுமா, இப்படியெல்லாம் சொல்லியிருப்பா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இப்போ அவள் எங்கே இருக்கிறா? சொல்லுங்க, எங்கே இருக்கிறா? இப்போ ஜெயிலில் இருக்கிறா. இப்போ அவள் ஒரு கொலைகாரி, சொந்த பிள்ளையை கொலை செய்தா. என்ன காரணமோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ எதுக்கு மேட்ருக்கு வரேன்னா, இன்னைக்கு அநேகர் தங்கள் வாழ்க்கையில் நினைக்காங்க தெரியுமா, கொஞ்சம் வசதி இருந்தால், கொஞ்சம் ஆஸ்தி இருந்தால், கொஞ்சம் பலன் இருந்தால், கொஞ்சம் அறிவு இருந்தால், தங்களை போல உலகத்தில் ஒரு பெரிய மேதாவி யாருமே சொல்லுங்க இல்லைன்னு நினைக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பவர், கொஞ்சம் ஒரு பதவி, ஒரு அதிகாரம் இருந்ததுன்னா போதும், அவங்கள மாதிரி அவங்க மற்றவங்கள ஆட்டி படைக்கிறதுக்கு சொல்லுங்க பயங்கர. அவங்க சில வீட்லேயே பார்த்தீங்கன்னா மாமியால் ஆகிட்டா, ஒரு மருமக இளிச்சவாய் வந்துச்சுன்னா மாமியாவை ஆட்டி படைக்கிறா, மாமியா மருமகளை ஆட்டி படைக்கிறா. இளிச்சவாய் மாமியார் கிடச்சிட்டா மருமக மாமியாரை ஆட்டி படைக்கிறா. இதை மாதிரி உங்களுக்கு எப்படி சொன்னா தான் புரியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லா மனுஷனுக்குள்ள என்ன இருக்குன்னா, நமக்கு இந்த செல்வம், ஆஸ்தி, அந்தஸ்து, படிப்பு, அறிவு நமக்கு மற்றவங்களை விட நமக்கு கொஞ்சம் ஹை லெவல் இருக்குதுனாலே நமக்கு தலைகால் புரிவது
சொல்லுங்க, தலைகால் புரிவது நம்மளை யாரும் அசைக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கை எல்லாம் அப்படி நினைச்சா எல்லாத்தையும் செய்து முடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, யாக்கோபு, தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் வேகமாக திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபு 4:14. நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே. நொடி பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள். நல்ல கவனிக்கணும் பிரதர், சிஸ்டர், நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம், நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்கணும் சொல்லுங்க, தெரியாது. இங்க இருக்கிற யாரா இருக்கலாம், ஒருவேளை நம்ம உலக தலைவர்களாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்களாக இருக்கலாம், பெரிய தொழில் அதிபர்களாக இருக்கலாம். நிறைய கவிதையெல்லாம் எழுதுவாங்க, நிறைய காரியங்கள் எழுதுவாங்க. நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், இப்படி முடிப்பேன், அப்படி முடிப்பேன், என்னெல்லாமோ மனிதன் பிளான் பண்ணுறான். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நாளைக்கு நடக்கிறதே உனக்கு சொல்லுங்க, நாளைக்கு நடக்கிறது உங்களுக்கு தெரியாது. ஒரு அம்மா சொன்னிச்சு, பிரதர் எனக்கெல்லாம் கேன்சர் வரும்னு நான் நினச்சேன், பார்க்கல. யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியுங்க? கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்க, கொஞ்சம் ஹாஸ்பிட்டலை தேடி போங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் மனுஷ வாழ்க்கை என்னன்னு. எத்தனையோ பேர் விபத்துக்கள்ல போய் பரிதாபமான நிலைமையில கிடக்குறாங்களே, அவன்கிட்ட போய் கேளுங்க, அவன் சொல்லுவான், என்ன சொல்லுவான் தெரியுமா, நீ எனக்கு இப்படி நடக்கும்னா நினைக்கவே இல்லை. ஒரு சில நொடி பொழுதுக்குள்ளாகவே தேவன் மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றி விடுகிறார். அதனால தாங்க பைபிள் சொல்லுகிறது, மனுஷனுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியாது. ஏன், மனித வாழ்க்கை உங்களுக்கு வேணா 70 வயசு 80 வயசு பெருசாக தெரியலாம், ஆனால் பைபிள் சொல்லுகிறது நொடி பொழுதுல மறையிற புகை போன்றதுதான் உங்க வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டது சொல்லுங்க, புகை மாதிரி போயிடும். வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அர்த்தம் என்ன சொல்லுங்க, வருஷம் ஓடுது அப்படின்னா அர்த்தம் என்ன, நீங்கள் பழையதாகி கொண்டே இருக்கிறீர்கள், உங்க எக்ஸ்பைரி டேட்டு வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். புரியலையா? நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கல்ல, வாங்குனீங்களா அந்த நிவாரண பொருள் நிறைய வந்துச்சு, எல்லாம் 1 மாதம் எக்ஸ்பைரியில் தான் இருக்குது, இன்னும் 1 மாதத்துக்குள்ள முடிக்கலாம் எக்ஸ்பைரி ஆயிடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எண்ணெய் அது இது எல்லாம் 2 மாதம் 1 மாதத்தில் எல்லாம் கடையில் இன்னும் விற்காம இருந்துச்சு, அவளை தெரிஞ்சுட்டாங்க, தள்ளி விட்டுட்டாங்க. கொஞ்சம் எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்துட்டு சாப்பிடுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்போ பாருங்க, உங்க வாழ்க்கையில் உங்களுடைய காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பழைய அந்த உலகம் உங்களை என்ன செய்ய போகுது சொல்லுங்க, உலகம் உங்களை மெல்ல மெல்ல அவாய்ட் பண்ண போகுது, உங்களை புறக்கணிக்க போகிறது. நீங்கள் இந்த உலகத்திலே பழையவர்களாக மாறுகிறீர்கள். இதை புரிந்து கொள்வதற்கு மனிதனுக்கு இன்னைக்கு பக்குவம் இல்லை. பக்குவம் இல்லாதனால தான் 70 வயசுலையும் கல்யாணம் முடிக்க நினைக்கிறான். பக்குவம் இல்லாதனால தான் 80 வயசுலையும் 18 வயசு பையன் மாதிரியே ஜம்முன்னு இருக்கணும், டை கீழே அடிச்சு. கிளவியும் அப்படிதான் இருக்கா, இந்த ஒரு கிளவி இல்லை, எல்லா ஒரு கிளவி அப்படி ஆயிட்டா. Praise the Lord, praise the Lord சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் எல்லாரும் நினைக்கிறாங்க நம்ம வாழ்க்கை இன்னும் ஏதோ ஒரு 1000 ஆண்டு இருக்கிறது போல. ஒன்று உங்களுக்கு தெரியணும், அந்த வசனத்தில் இன்னொரு கருப்பொருளை காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 1 வசனம் தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்கம்மா. இன்று நடக்க போவதே தெரியாது, உனக்கு தெரியாது. பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க, இன்னைக்கு என்ன நடக்க போறதே தெரியாது சொல்லுங்க, தெரியாது. காலையில் எந்திக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்ச மாதிரி இருந்துச்சு, 10 மணிக்குள்ள அங்கே குழுக்குன்னு வடையுது, ஏன்னா நெய் வடியுது மூக்கு வழியா, கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கை கால் ஆடுது. 11 மணிக்கு வர்றம்பானவன் படுத்து கிடக்குறான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்னப்பா வந்துருவேன்ன, குளிர் காய்ச்சல் வந்துட்டியா? காலையில் நல்லா தானே பேசுனேன், 1 மணி நேரம் 2 மணி நேரத்திலே உன் உடம்பு என்ன நடக்கும்னு உனக்கே
தெரியாது. சொல்லுங்க தெரியாது. வீட்டுக்காரம்மா ஆசையா அத்தான் வருவார்னு சொல்லி பிரியாணி கேட்டுச்சா அவர் சொல்லுவார் எனக்கு அரைரொட்டி மாவு கூடிடி காருக்கு அடைக்கணும் பொத்துட்டு போகுது. புரியுதா புரியலையா? புரியுது. ஏங்க உங்களுக்கு அப்படி ஆக்கி இப்படி ஆக்கி இதை செஞ்சிடலாம்னு நினைச்சேனே, ஒன்றும் பண்ண முடியாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுது நாளைக்கு நடக்கிறது இல்ல, இன்று நடப்பதே உனக்கு தெரியாது. சொல்லுங்க, இன்னைக்கு நடக்கிறதே உனக்கு தெரியாது. தெரியாது. இன்னைக்கு நடக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஆனா என்ன, நம்ம எப்பவுமே நமக்கு பொய் தான் ரொம்ப பிடிக்கும். நான் ஏற்கனவே சொன்னதுதான். பிரைஸ் தி லார்ட். 2025 நான் உங்களை அப்படி ஆக்கிடுவோம், 2030 உங்களுக்கு இதை செஞ்சிருவோம் அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க சொல்லிக்கொண்டே அதை ஜனங்கள் என்ன செய்கிறாங்க பாவம் பரிதாபமா நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்னே ஒன்று தரணும், உங்கள் அறிவு, உங்களுக்கு ஞானம் வேணும். என்ன ஞானம்? இன்று நடப்பதே எனக்கு தெரியாது. நாளை நடக்க போவதை பற்றி அறிந்தவன் போல பெருமையாக பேசாதே. என்ன செய்யாத, பெரிய அறிவாளி மாதிரி பெருமையாக பேசாத. அப்போ உங்களுக்கு தெரியணும், இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். இந்த வசனத்தை நான் மீண்டும் சொல்லுகிறேன். என்ன தெரியுமா, நீங்க யாக்கோபு 4க்கு வந்துருங்க. நீங்க எப்படி சொல்லணும்னா, ஆண்டவருக்கு திருவுளமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம், இன்னென்ன செய்வோம் என்று சொல்லுவது முறை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு சித்தமானா என் பையன் காலேஜுக்கு போவான், ஆண்டவருக்கு சித்தமானா நான் கண்டிப்பா வீட்டை கெட்ட கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு, ஆண்டவருக்கு சித்தமானா இந்த ஜெப கூட்டம் நடக்கும், ஆண்டவருக்கு சித்தமானா நாங்க இந்த போயிட்டு வருவோம். இது எல்லாமே யாருடைய சித்தத்துல? நீங்க உட்கார்றது எழும்புறது உங்க விருப்பம் கிடையாது, எல்லாம் உங்க விருப்பம் இல்ல. தேவன் தம்முடைய திருவுளத்தின் படியே இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனையும் இயக்கி கொண்டிருக்கிறார். அதனாலதான் பிரியமானவர்களே, பைபிள் சொல்லுது நாளைய பத்தி இல்லப்பா, இன்னைக்கு பத்தியே உனக்கு தெரியாது. நீ என் பெரிய வீம்பு பிடிச்சி போய் பேசுற. அப்ப அதனால தான் இயேசு சாமி சொன்னாரு, நீங்க வாஸ்து பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து. மத்தேயு 6ஆம் அதிகாரம், தயவு செய்து மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34வது வசனம். நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழிபிறக்கும், அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். கை தட்டுங்க பாப்போம், நல்ல கை தட்டுங்க எல்லாரும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல ரெண்டு கைகளை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நாளைய பத்தி நீ என்ன செய்யாத, கவலைப்படாத. இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்ன கவலை? நாளைய பத்தி தான். என்ன ஆகுமோ? பிரைஸ் தி லார்ட். என்ன ஆகுமோ அப்படின்னு உங்க கவலை எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இன்னைக்கு இயேசு வருகிறார். ஆமென். ஆமென். நாளைக்கு என்ன ஆகுமோ, அடுத்து என்ன நடக்குமோ என்று நீங்கள் எங்கெல்லாம் கேள்வி எழுப்பிக் கொண்டு வந்திருக்கிறீர்களோ அங்கெல்லாம் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு கவலை என்ன? ஐயோ நமக்கு வயசாயிட்டேன், இன்னும் கொஞ்சம் காலம் போனால் நமக்கு குழந்தை பிறகுமா, இன்னும் கொஞ்சம் காலம் ஆனால் நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் முடியுமா, இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுன்னா ஐயோ சம்பளம் காணாத, வருமானம் இல்லையே, வீடு கட்ட முடியுமா, இப்படி ஒரு பெரிய பட்டியல் நீண்டு கொண்டே போ. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நாளைய பற்றி நீ என்ன செய்யாத, கவலைப்படாத. ஏன்? நாளைக்கு உள்ளதுக்கு நாளைக்கு வழி பிறக்கும், அன்றாட உள்ள தொல்லை அன்னன்னைக்கு போதும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க இயேசு சாமியை பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போகும்போது அதை எடுத்துட்டு போங்க, இதை எடுத்துட்டு போங்கன்னுலாம் சொல்லல. அல்லேலூயா. அல்லேலூயா. தம் சீடர்ல பார்த்து சொன்னாரு, நீங்க போங்கப்பா, போற இடத்துல உங்களுக்கு உணவு கிடைக்கும், போற இடத்துல உனக்கு எல்லாமே கிடைக்கும். திரும்பி வந்தவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு குறையுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வேண்டும், தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைய நாளை ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப சோகமா இருக்காதீங்க, நீங்க ரொம்ப சோகமா இருக்காதீங்க, இன்னைக்கு நீங்க நல்லா இருங்க. இன்னைக்கு நீங்க நல்லா இருங்க. இன்னைக்கு எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். சொல்லுங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறதுக்காக இன்னைக்கு வீட்டுக்காரர முடியெல்லாம் என்ன செஞ்சிடாத,
பிடிங்கி எடுத்துடாத. நீங்கள் அப்படிதான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 20 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற சம்பவத்துக்கு இன்றைக்கே வீட்டில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. 20 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற ஒவ்வொரு காரியத்தையும் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே பிரச்சனையாக மாற்றி விட்டோம். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்க நீங்கள் தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் நாளை இல்லை என்றால் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை சாதித்து நம்ம மாதிரி ஆள் இருக்க முடியாதுன்னு நினச்சி உங்கள் வாழ்க்கையை அழித்து கொள்ளாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒரு குருவானவர் சொன்ன ஒரு சின்ன சம்பவத்தை நினைத்து பார்க்கிறேன். அந்த சம்பவம் என்னன்னா, அவர் குருமானவராக படித்து கொண்டிருந்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவர் குருமானவராய் படித்து கொண்டிருந்த பொழுது பங்குகளில் போய் ரீஜென்சி இல்லைன்னா அவங்க சின்ன பணி செய்ய போவாங்க ஒவ்வொரு செமினர்ல இருந்தும். அப்படி போகும்போது அவரோடு கூட ஒரு 2-3 நண்பர்கள் குருமானவர்களாக இருந்த அந்த பேச்சில் உள்ள நண்பர்கள் ஒரு பங்கில் போய் இருந்தாங்களாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போது இவங்க போன உடனே அந்த ஃபாதர் வந்து நல்ல நாட்டுக்கோழியை அடித்து அவங்களுக்கு சாப்பாடெலாம் போட்டிருக்காரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உடனே இந்த ஒரு சகமா கூட உள்ள நண்பர் சொல்கிறாரு, மாப்பிள்ளை இன்னும் ஒரு 5-6 வருஷம் தான் இருக்குது. அவங்க பேசும்போது நான் பேசும்போது அப்படி தான் இருக்கும். நான் பங்கு சாமியார் ஆனவொடனே என் பங்களால் என் குக்கை சீசப்பிள்ளையை கூப்பிட்டு ஒரு நல்ல வெடக்கோழியை உரிச்சு உள்ள நடுவில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மசாலா வச்சு அப்படியே நார் வச்சு பனை நார் வச்சு தச்சு அப்படியே கொலன்னு பொறிக்க வச்சு எண்ணெயோடு எடுத்து அப்படியே சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாராம். சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அந்த ஃபாதர் சொன்னார், நீ பங்கு சாமி ஆயிட்டாரு, ஆனால் கோழியும் சாப்பிடக்கூடாது, எண்ணெயும் தொடப்படாது, உடம்பு ஃபுல்லாக வியாதி. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன புரியுது உங்களுக்கு? இது நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்லிட்டேன். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பணத்தை சம்பாதிச்சிருவேன், அதுக்கப்புறம் என் லெவலை பாருங்க. சம்பாதிச்சவங்கள்ட்ட போய் கேளுங்க, உங்கள் லெவல் என்ன சார் சொல்லுங்க. சோறு திங்க கூட அவனால் முடியலை, பொண்டாட்டிகிட்ட பேச முடியலை, பிள்ளையும் பேரனையும் தூக்கி கொஞ்ச முடியலை. என் லெவல் என்ன? லெவல் என்னப்பா? நான் பேசியிருக்கிறேன் நிறைய பேர்கிட்ட. பிரதர், ஒரு காலத்தில் இருந்த சந்தோஷத்தெல்லாம் நான் என்ன செஞ்சிட்டேன்? இழந்துட்டேன், இழந்து போயிட்டேன். நீங்கள் நல்லா கவனிக்கணும். சில வசதிகளையோ சில பெருக்கத்தையோ உருவாக்கி கொண்டால் உங்கள் வாழ்க்கை வளமடையும் நீங்கள் நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடவுள் இன்னைக்கு எனக்கு பரிசு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் எப்பவுமே சொல்லுவாங்க, நாளை நேற்று என்பது சொல்லுங்க, நேற்று என்பது உடைந்த பானை. சொல்லுங்க, நேற்றுங்கிறது என்னது? உடைந்த பானை. இன்று என்பது உங்க கையில் இருக்கிற லட்டு. நாளை என்பது மதில் மேல் உள்ள பூனை. சொல்லுங்க, புரியுதா புரியலையா? நேற்றுங்கிறது என்னது? உடைஞ்ச பானை. இனிமே அதை திரும்ப என்ன செய்ய முடியாது, நீ கொண்டே வர முடியாது. இன்னைக்கு கையில் இருக்கிற லட்டு. நாளை என்பது மதில் மேலே இருக்கிற அதை பிடிக்கலாம்னு போனால் அது என்ன செய்யும்? அது பேசாமல் ஓடி போயிடும். அப்போ இன்னைக்கு உள்ள காலத்தை, இன்றைய வாழ்க்கையை, அன்றாடம் தேவன் உங்களுக்கு தருகிற நாளை நீங்கள் இனிமையாகவும் ஆசீர்வாதமாகவும் மாற்றிக்கொள்ள விரும்புகிறீர்களா? காது கேட்கலையே. விரும்புகிறீர்களா? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆண்டவரே, நாளைக்கு இல்லை ஆண்டவரே, இன்னைக்கு என் கணவன் அன்பு செய்யணும் ஆண்டவரே, நாளைக்கு என் மனைவி அன்பு செஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? நாளைக்காக தான். நாளைக்கு உன்னை எப்படி தங்க ராணி மாதிரி வச்சுக்கலாம். கிளவி ஆயிடுவா அதுக்குள்ள. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நாளைக்கு 10 வருஷம் கழிச்சுன்னு சொல்லியே வாழ்க்கையை பரிதாபமாக இழந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்நாளை கணிக்க கற்றுக்கொள், அப்பொழுது உனக்கு ஞானம் மிகு உள்ளம் வரும். என்ன உள்ளம் தெரியுமா? இன்று கடவுள் என்னை ஆசீர்வாதமாய் நடத்த விரும்புகிறார். ஆமென். டுடே, இந்த நாள் blessing day. இந்த நாள் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாள். ஆமென். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதனால தான் ஆகாய் 2:19 சொல்கிறது, இன்று முதல் நம் ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கும்.
ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கார் பாருங்க, விதை இனியும் களஞ்சியத்தில் இருந்து விடுமோ? படிமா ஆகாய் 2:19, விதை இனியும் களஞ்சியத்தில் இருந்து விடுமோ? மாதுளை மத்தியும் ஒலிவ மரமும் பலன் கொடாமல் இருந்து விடுமோ? இன்று முதல் என்னுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனே, நாளைய பத்தி இல்ல ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் வேணும், இன்றைய நாள் என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தினாலாய் மாறட்டும். எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஆமென். Amen. இன்னைக்கு என் மகளுக்கு சுகம் கிடைக்கணும் ஆண்டவரே, இன்னைக்கு என் மகனுக்கு சுகம் கிடைக்கணும் ஆண்டவரே, இன்னைக்கு என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை மாற்றுங்க ஆண்டவரே, இன்னைக்கு உள்ள என் ப்ராப்ளங்களுக்கு ஒரு முடிவு தாங்க ஆண்டவரே. உங்க நாமத்தினால எனக்கு ஆசீர்வாதம் வரட்டும், என் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் வரட்டும், என் பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் வரட்டும். ஆமென். Amen. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவ வல்லமை நம்மை நிரப்புவதாக. அல்லேலூயா. Hallelujah. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். ஆமென். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலைகளையும் ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். Amen. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. நல்ல கைகளை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க, உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டவர் தந்த வெற்றியின் நாள், வெற்றியின் நாள். டுடே, இந்த நாள், இந்த நாள் இயேசு தந்த நன்னாள், நன்னாள், வெற்றியினால் வெற்றியினால் அகமகிழ்வோம், அகமகிழ்வோம், அக்களிப்போம், கைகள் தட்டி பாடுவோம். நல்ல கையை தட்டி வாயை திறந்து பாடணும். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டு ஒருபோதும் கைவிட மாட்டேன். இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, கைகள் தட்டி பாடுவோம். எங்க ராஜா, இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு இயேசு இயேசு, இயேசு 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 ராஜா, இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா. எங்க ராஜா, மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். ஐயா உரிமையை எனக்கு தந்தீர், ஐயா உரிமையை எனக்கு தந்தீர். இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா. எங்க ராஜா, கைகள் தட்டி பாடுங்க பிரதர், இயேசு ராஜா, சந்தோஷமா பாடுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மறைவதாக. எங்க ராஜா, இயேசு இயேசு இயேசு, இயேசு ராஜா, இயேசு இயேசு இயேசு, இயேசு ராஜா, இயேசு இயேசு இயேசு, இயேசு ராஜா, இயேசு இயேசு இயேசு. இயேசு ராஜா, குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், உடவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், உடவர்கள் நடந்தார்கள். ஐயா முடவர்கள் நடந்தார்கள், ஐயா முடவர்கள் நடந்தார்கள். இயேசு ராஜா, எங்க ராஜா, தேவனே, இயேசு ராஜா, எங்கள் கவலைகள் மறைவதாக. இயேசு ராஜா,
இயேசு 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 ராஜா இயேசு 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 ராஜா உம்மை நம்பி உந்தன் பாத உறுதியாய் பற்றிக் கொண்டு தேவனுடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி வருவதா கைவிட மாட்டீர். ஆண்டவர் உங்களை தொடுகிறார். உம்மை சகோதரனை சகோதரியே உன்னுடைய கவலைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொடுத்து விடு. இயேசு உன் மீது மனம் இறங்குகிறார். கல்வாரி சிலுவையிலே என் மகளே என் மகனே என்று சொல்லி தம்முடைய கல்வாரி அன்பினால் உன்னை மீட்டுக் கொண்ட இயேசு சுவாமியிடத்திலே உன் கவலைகளை ஒப்புக்கொடு. உம்மை நம்பி ஒருபோதும் கைவிட மாட்டேன். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலைகளையும் ஆண்டவரே என் குடும்ப சமாதானம் சந்தோஷம் நிம்மதி வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை பாழாக்க நினைக்கிற என்னுடைய கவலைகளை எதிர்கால பயங்களை நாளை நடக்கக்கூடிய அடுத்து என்ன நடக்குமோ என் குடும்பத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து நான் வைத்திருக்கிற சோகமான அனுபவங்களை இயேசுவே எதிர்மறையான சிந்தனைகளை சமர்ப்பிக்கிறேன். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா 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 பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கும் போது நீங்க இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு தாங்க 2 வருஷம் கழிச்சு தாங்க அப்போ எப்படி இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு புலம்புறத விட்டுட்டு இன்னைக்கு சந்தோஷமா இருங்க. இன்று தேவனுடைய வழி நடத்துதலில் நீங்கள் மகிழ்ந்து பாருங்கள். நாளைக்கு நடக்கிறது நல்லா நடக்கும். God bless you. ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை நீங்க நல்ல ஆசீர்வாதமா வைக்கணும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. பிரதர், உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும் பிரதர், நல்லா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவன் எனக்கு தருகிற இன்றைய நாள் ஆசீர்வாதமாக நல்ல அற்புதமாய் இருக்க வேண்டும் என்றால் எனக்கு தெரிய வேண்டும். தயவு செய்து உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு 3 காரியங்களை வேகமா நீங்க கேட்க போறீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென் ஆமென். சத்தம் இவ்வளவுதானா? ஆமென். நல்ல கையை உயர்த்தி ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசியுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே 26வது வசனம். முதல் ஒரு தேவ ஆலோசனைக்கு உங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தணியட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். முதல்ல உங்களுக்கு கொடுக்கிற தேவன் தருகிற ஆலோசனை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். முதல்ல பிரதர், உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற காலத்தை ஆசீர்வாதமாக மாற்றணும்னா இந்த ஞானம் மிகுந்த உள்ள வேணும். எப்படி தெரியுமா? இன்னைக்கு பாருங்களேன், எல்லா மனுஷனுமே நீங்க கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். எல்லா மனுஷனுமே இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறான்னா பயங்கர டென்ஷன். எப்படி இருக்கு? பயங்கர சொல்லுங்க. எப்படி இருக்கிறாங்க? எல்லாருக்கும் கோபம். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் என்ன இருக்கு? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. நீங்கள் காலையில் எந்திக்கும் போது எப்படி எந்திக்கிங்க? உருன்னு எந்திக்கிங்க. காலையில் எந்திக்கும் போது எப்படி தான் இருக்கீங்க? யார் அடிக்கலாம்? காலையில் எந்திரிச்ச உடனே பைபிள் சொல்லுகிறது, காலை தோறும் தேவனுடைய கிருபை புதியதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கிருபை எப்படி இருக்கு? சொல்லுங்க. கிருபை எப்படி இருக்கு? புதியதா இருக்கு. தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குதான்? புதியதா இருக்கு, புதுசா இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவனுடைய கிருபை எப்படி இருக்கு? டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னா ஆண்டவருடைய கிருபை எப்படி இருக்குது?
நேத்த மாதிரி இல்லை, புதுசு. ஆனால் நீங்கள் எப்படி எழுந்துக்கிறீங்க? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, நீங்கள் எப்படி எழுந்துக்கிறீங்க? சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இருந்துக்கிறீங்க? நீங்கள் இந்த யோசேப்புடைய சகோதரரில் பைபிளை படிச்சுக்கோங்க. பிறகு நேரம் இல்லை, வேகமாக 3 காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்புடைய சகோதரர்கள் காலையில் எந்திக்கிறான். எந்திரிச்ச உடனே யோசேப்பு போய் காலையிலே சகோதரர்கள்ட்ட சொல்கிறாங்க, என்ன ஆண்டவர் என்ன ஒரு கனவு தந்தாருங்கண்ணே, அண்ணே தந்தானே. உடனே என்னடா கனவு? ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் காமிச்சாரு, ஒரு அரிக்கட்டு கீழே கவுந்து கிடக்கு, மற்றெல்லாம் ஒன்று நிமிர்ந்துருக்கு, மற்றதெல்லாம் கவுந்து கிடக்கு. இவன் அவ்வளவுக்கு என்னாச்சு? மூக்குக்கு மேலே கோபம். ரெண்டாவது வந்தான், ஆண்டவர் அண்ணா என்னப்பா சூரியன் சந்திரன் எல்லாம் என்ன வணங்குதுண்ணா? அப்படியா? இப்போ பாருங்க, அதுக்கப்புறம் அவர்கள் அவனை எப்படி பார்த்தார்கள்? பைபிளில் ஒரே வார்த்தையில் முடிச்சிருக்கு, அவர்கள் அவனை வெறுத்தார்கள். என்ன செஞ்சாங்க? வெறுத்தார்கள். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, காலையில் எந்திக்கும் போதே வெறுப்பு. அதனால தான் உங்களுக்குள்ள இருக்குது என்னது? எரிப்பு, கசப்பு எல்லாம் உள்ள வந்துட்டு. உள்ள என்ன இருக்குது? உங்களுக்குள்ள இருக்கிற வெறுப்பு உள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. எரிகிறது என்ன உண்டாக்கிட்டு? கசப்பை கொண்டு வந்துட்டு. காலையிலே பாருங்க, கணவன் மனைவி சாதாரணமாக ஃபேமிலியாக தான் நிறைய பேர் இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கணவரை காலில் பார்த்தும்போது, நான் என் கணவரை பார்த்தோன்னே ஸ்மைல் பண்ணுவேன்னு சொல்கிறேன். மனைவியில் கை தூக்கி பார்ப்போம். ஓ, காது கேட்காது. இப்போ அவன் மூஞ்சில் முழிச்சாலே கஞ்சி தண்ணி கிடைக்காது. இவனை போய் கெட்டினதுக்கு நான் பாலும் கணத்தில் என்ன செஞ்சுருக்கலாம்? பேசாமல் விழுந்திருக்கலாம். சொல்ல மாட்டீங்க, மனசில் நினைப்பீங்க. என்ன? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மனைவி மாற பார்த்த உடனே காலையில் சொன்ன மனைவியை பார்த்தோன்னா ஸ்மைல் பண்ணுற கணவர்லாம் கை தூங்க பார்ப்போம். ஏப்பா, ஒரே ஒரு அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில் சாதாரண, நீங்கள் வருத்தப்படாதீங்க, நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். நீங்கள் உங்களை யாரையும் உங்களை கஷ்டப்படுத்துறதில்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் காலையில் தேவன் எனக்கு ஒரு பிரசன்னத்தை கொடுக்கிறார். நான் காலையில் எழும்புறேன். எப்படிங்க? சந்தோஷத்தில் அல்ல, நிறைய கஷ்டத்தோடு தான் எழுந்திருக்கு. நிறைய வெறுப்புணர்வுகளோடு எழுந்திருக்கிறேன். நிறைய நேரங்களில் எனக்கு இன்று கடவுள் தந்த இந்த நாள் ஒரு பிளஸ்ஸிங்கான ஆசீர்வாதமான நாள் என்பதை நான் உணராமல் எழுந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க பாருங்க, பைபிளில் நீங்க முதலாவது நடந்த ஒரு கொலை, முதலாவது நடந்த கொலை எதனால நடந்துச்சு? பொறாமை, வெறுப்பினால் நடந்தது, கோபத்தினால் நடந்தது. சொந்த சகோதரன் ஆபேலை காயினால் என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல, அன்பு செய்ய முடியல. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இது உங்களுக்குள்ள மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கு. சும்மா சின்ன உதாரணம், நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்களா? இல்லை, இருப்பாங்க கண்டிப்பாக. நீங்களும் பார்த்து உங்கள் 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 முதல் பிள்ளையை நீங்கள் நல்ல வளர்ந்து ஒரு 1.5 வயசு வந்துக்கிட்டு இருக்கும்போது ரெண்டாவது நீங்கள் ஒரு குழந்தை பெற்றுட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்கள் மடியில் பாப்பா இருக்குது, மூத்த தம்பி கீழே இருக்கிறான். உனக்கு எத்தனை பிள்ளைமா? சின்ன பிள்ளைங்க அவ்வளோ வரிசையாக தான் இருக்கானே. உடனே உன் மடியில் இருக்கிற பிள்ளையை பார்த்தோன்னே சின்ன தம்பி தொட்டு அப்படி முத்துவானா? என்ன பண்ணுவான்? இறக்கு ஒரு மிதி. ஏன்? அது ஏன் இடம் பாருங்க. நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? அப்படி தானேம்மா? இப்பவுமே சொல்லிக் கொடு, தம்பி தம்பி வருவேன்டா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குள்ளேயும் பாருங்க, நமக்கு அவன் முன்னால என்ன கொடுத்தாலும் சரி, அதை அவனால ரசிக்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அவனுக்கு பாருங்க, அவனை இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இவனை தூக்குனாதான் அவனுக்கு மனசார. இதே போல நம்ம எல்லாருமே எங்கேயோ ஒரு ஓரத்தில் மற்றவங்களை அன்பு செய்ய முடியாமல், பிறரை அங்கீகரிக்க முடியாமல், பிறரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வெறுப்புகளை, கோப பழி பாவங்களை நமக்குள் சுமந்து கொண்டே இருக்கிறோம். உங்கள் வாழ்க்கை இனிமையாகணும்னா
முதல்ல உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்து மாற்றுங்கள், நீங்கள் அகற்றுங்கள். கோப பழி வாங்குதல் இல்லை என்றால் உங்களுக்கு இருக்கிற வெறுப்புணர்வுகளை நீங்கள் அகற்ற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஏன்? அதனால தாங்க பைபிள் சொல்லுது, நீங்கள் வெறுப்போடு இருந்தீங்கன்னா உங்கள் வெறுப்பு, உங்கள் கோபம் என்ன செய்யுமா, உங்களை கொலை பாதகத்துக்கு கொண்டு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களை ரொம்ப கொடூரமான மனிதர்களாக மாற்றிடும். கணவன் மனைவியாக இருக்கலாம், சண்டை வரும், 1000 பிரச்சனை இருக்கும். ஆனால் சாயங்காலம் இரவு பொழுது அடைவதற்குள்ள நீங்கள் என்ன பண்ணிடணும், எத்தான் ஒரு காஃபி குடிங்க அப்படின்னு போய் நின்று மனைவிட்ட கோவப்பட்டியா, அந்த நைட் ஆறதுக்குள்ள போய் என்ன செய், ஏய் என்ன சோறு போடலையா அப்படின்னு நீனே போய் என்ன செஞ்சிரு. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா, இவ நினைக்கிறா அவர் பேசட்டும் பார்ப்போம், அவர் நினைக்கிறாரு அவ பேசட்டும் பார்ப்போம். நீங்கள் நினைக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிரும், அதுக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்துடும். நீங்கள் நிறைய பேர் வாழ்க்கை சின்ன பின்னமானது காரணம் என்ன தெரியுமா, நீங்கள் கொடுக்கிற இடைவெளி சாத்தானுக்கு கொடுக்கிற அங்கீகாரம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் கொடுக்கிற இடைவெளி சாத்தானுக்கு கொடுக்கிற அங்கீகாரம். யாருக்கு? சாத்தான உங்க வீட்டுக்குள்ள நீங்க கொண்டு வந்து வைக்கிறீங்க. சகோதரனே சகோதரியே, கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், நம்ம யாரா இருந்தாலும் சரி, எனக்கு கோவம் வருமா? கண்டிப்பா எனக்குலாம் வரும். உங்களுக்கு வருமா? வரும். என்னம்மா பாடுற நீ அப்படின்னு கேட்டுடலாம். இல்லை அப்படின்னு பார்த்தா உடனே அந்த அம்மாவுக்கு கண்டிப்பாக அக்காவுக்கு என்னடா பிரதர் நம்மளை வந்து முறைச்சிட்டாரு. ஆனால் அதுக்குள்ளே பிசாசு பேசுவான், கண்டிப்பாக பேசுவான். பிரைஸ் தி லார்ட். இனிமேல்லாம் அடுத்த வாரம் ஜெபத்துக்கே வரக்கூடாது தோணுமா? கண்டிப்பாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அதுக்குள்ளே முடிஞ்சு கீழே இறங்கும்போது பிரைஸ் தி லார்ட், நல்லா இருக்கீங்களா, நல்லா இருங்க, கொஞ்சம் பாடும்போது என்ன கேட்டு பாடுங்க அப்படியே சிரிச்சுட்டு சூப்பர் அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்கண்ணே அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சுது. நீங்கள் அந்த கேப்பை மட்டும் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, போகும்போது நம்ம புலோமினா பக்கத்தில் வருவா, பிரதருக்கு உங்களை பார்த்தா ஒரு நையாண்டித்தனமாக தான் இருக்குன்ட்டு போயிடுவாவா. அதுக்கப்புறம் அது சும்மாவா போவோம், டன் கணக்கில் பிரச்சனை ஏற்றிட்டு வீட்டுக்கு போவோம். திரும்ப வருமா அது ஆண்டவருக்கு தான் தெரியும். இது எல்லாருக்கும் நடக்கிறது, எனக்கும் இதே மாதிரி நடக்கும், உங்களுக்கும். அப்போ உடனே அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பிரச்சனையை சரி பண்ணு. எப்படி? மத்தேயு நற்செய்தியில் இயேசு ஆண்டவர் கூறுகிறார், வாசிங்க. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசியுங்கள் தயவு செய்து. ஆகையால் நீங்கள் உங்களுடைய காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வருவதற்கு முன்பு யார் மேலாவது உங்களுக்கு மனத்தாங்கள் இருக்கும் என்று நீங்கள் நினைவுற்றால், இல்லை என்றால் உங்களை குறித்து யாருக்காவது மனத்தாங்கள் இருக்கும் என்று நீங்கள் நினைவுற்றால், உடனடியாக காணிக்கையை பலிபீடத்தின் அருகில் வைத்துவிட்டு உடனே போய் சமாதானம் பண்ணிக்கோ, உடனே போய் சரி பண்ணிக்கோ. மருமகளை ஏசிட்டியா, மாமியாரை திட்டிட்டியா, சொந்த பந்தத்தில் உறவுகளில் பிரச்சனைகளை உருவாக்கிட்டீங்களா, உடனே அதை சரி பண்ணிடுங்க. ஏன்? நீ சரி பண்ணுவதற்கு காலதாமதம் எப்பொழுது எடுக்கிறாயோ அப்பொழுது சாத்தான் உங்கள் வாழ்க்கையை பாழாக்கி விடுகிறான். பாருங்க, வேதத்தில் நான் ஒரு சம்பவத்தை வேகமாக எடுத்துக்கொள்றேன், நீங்க இப்போ நல்லா கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, நல்ல உங்க சிந்தனையை ஆண்டவர் பக்கம் கொண்டு வாங்க. சவுல் ராஜாவா இருந்தான், இஸ்ரவேலின் ராஜா. தாவீது கோலியாத்தை ஜெயிச்சான். இப்ப சவுல் தாவீத என்ன பண்ணா, தன்னுடைய படையில சேர்த்துக்கிட்டான். இப்ப தாவீது யுத்தத்துக்கு போனாரு. யுத்தத்துக்கு போன தாவீது ஜெயிச்சுட்டு வர்றாரு. வரும்போது மேல இருந்த பெண்கள் சொன்னாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000ன்னு மக்கள் வாயை திறந்து ஒரு புகழ்ச்சி. பைபிள் சொல்லுது பாருங்க, அந்த நேரத்திலே சவுலுடைய இருதயத்தில் பிசாசு பேசிட்டான். என்ன பேசினான்? இந்த தாவீதை விட்டோம்னா நம்ம பொழப்பு நாரிரும், முடிஞ்சுது. அதனால இந்த தாவீதை என்ன பண்ணிடுவோம், நாம கொன்று போடுவோம். தாவீதை கொல்வதற்காக சவுல் ஒவ்வொரு நாளும், நீங்க சவுலுடைய வாழ்க்கையை லேசா எடுத்து பாருங்க, அவன் நிம்மதியை இழந்தான், சந்தோஷத்தை இழந்தான், தாவீதையே துரத்திக்கிட்டு அலைஞ்சான். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற இந்த மனக்கசப்பு
உங்களுக்குள்ள இருக்கிற வெறுப்பு, உங்களுக்கு இருக்கிற கோபம் உங்களை ஓட வச்சுக்கிட்டே இருக்கும், உங்களை துரத்த வச்சுக்கிட்டே இருக்கும். முடிவுல நீங்க உங்களையே அழிச்சுக்கிடுவீங்க. தெரியுமா உங்களுக்கு? நீங்க உங்களையே என்ன செய்வீங்க? நீ எலும்பும் தோலுமா போயிருவ. உன் முகத்தை பார்த்தா எப்பவும் இப்படியே தான் இருக்கும். உன்னால சிரிக்கவும் முடியாது, உன்னால யார் கூட நல்லா பழகவும் முடியாது. நீ நல்ல காரியம் 1000 பேர் உட்காந்து சிரிச்சு நல்ல சந்தோஷமா இருக்க இடத்துல கூட இப்படிதான் இருப்ப. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தால் இன்னைக்கு மாற்றிக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்ன செஞ்சுக்கோங்க. ஏன்னா சவுலே, சவுலே, கோபத்தை வைத்திருக்கிற சவுலே, மன்னிக்க முடியாத உள்ளத்தில் கசப்பை வைத்திருந்த சவுலே, நீ என்னப்பா பண்ண? பரிதாபமா தாவீதை கொல்றதுக்கு ஓடி 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 அலைஞ்சி கடைசியில் தன் வாழ்க்கை தானே முடித்து கொண்டான். ஆனால் தாவீதை பாருங்க, பாவம் செஞ்சதெல்லாம் அந்த மனுஷன்ட இருக்குது. ஆனால் ஒன்னே ஒன்று தான் தெரியுமா? அவன் சொன்னான், மனுஷனுடைய கையில் விழுவதை விட ஆண்டவருடைய கையில் விழுவது நல்லது. தனக்கு துரோகம் பண்ணவங்களை அவன் மன்னிக்க அவன் முடிவெடுத்தான். சவுல் தன்னை துரத்தின பொழுதும், சவுளை ஆண்டவர் அவன் கையில் ஒப்படைத்த பொழுதும் சவுலுக்கு அவன் துன்பத்தை கொடுக்கல. சவுலை பார்த்து சொன்னா, நீ என்னை கொல்ல தேடுற, ஆனால் நான் உன்னை கொல்லவே மாட்டேன். ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். விளைவு என்ன தெரியுமா? தேவன் தாவீதை தான் சொன்னார், அவன் என் இதயத்துக்கு ஏற்றவன். கை தட்டுங்கப்பா. இன்னைக்கு சகோதரியே, சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசீர்வாதமாய் இருக்க விரும்பினால் இன்னைக்கு உன் இதயத்தை விட்டு கோபத்தை அகற்றி விடு. யார் மேல எனக்கு என்ன இல்லை, வருத்தம் இல்லை. என்னை பற்றி அபாண்டமாக பேசுகிறாங்களா, என்னை பற்றி கேவலமாக பேசுகிறாங்களா, வரும், கண்டிப்பாக உள்ளே வரும். ஆனால் உள்ளே வரும்போதே அதை ஸ்டாப் பண்ணிடணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து எத்தனையோ அபாண்டமான பழி வந்தது, ஆனால் ஆண்டவரை எதுவுமே பாதிக்கவே. ஏன்னா ஆண்டவர் அவைகளை எல்லாம் மேற்கொண்டார், ஜெயித்தார். கை தட்டுங்க பாப்போம். அதனால தான் சங்கீதக்காரன் ஒரு தாவீது ஒரு வசனத்தை அழகாக எழுதி வைக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சங்கீதம் தயவு செய்து யாருக்காவது தூக்கம்லாம் ஒழுங்காக இல்லாமல் இருந்தால் இந்த வசனத்தை நீங்கள் படிங்க. அல்லேலூயா. சங்கீதம் 6ஆம் அதிகாரம், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கைகளை வச்சிருங்க. அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன், ஏனெனில் ஆண்டவரே நான் தனிமையாயிருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கிறீர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். தாவீது சொல்றாரு, மன அமைதியோடு நான் என்ன செய்வேன்? படுத்துறங்குவேன். ஏன்? கடவுள் என்னோடு இருக்கிறார். யார் என் கூட இருக்கிறார்? கடவுள் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, யார் என் கூட இருக்கிறார்? கடவுள் என்னோடு. ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆண்டவர் என் கூட இருந்தாருன்னா எனக்கு பகையாளிகள் கிடையாது, யார் மேலேயும் கோபம் கிடையாது. காலையில் போகும்போது வீட்டுக்கார்ட்ட லேசாக கோபப்பட்டேன்னா சாயங்காலம் வர்றதுக்குள்ளே மத்தியானத்துக்குள்ளே ஃபோன் போட்டு இப்போ நம்ம முந்தியாவது வரணும், இப்போம்லாம் அப்படில உடனே லைவ்லேயே வந்துடலாம். அத்தான் ஃபோன் எடுக்க மாட்டார் செல்லத்தில், திரும்ப திரும்ப அடிக்கிறதுல இன்னும் இல்லை, வரும்போது மறக்காம அப்படின்னா முடிஞ்சு போச்சு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதுக்கு நீ தயாராக இருக்கணும். சில பேர் எப்படி, சில பேர் அதுக்கு முன் வருவது அவங்க வேணா அந்த ஆளுக்கு நான் சலைச்சவளா அப்படின்னு நீங்கள் எப்போ சவுள மாதிரி காயின மாதிரி நீங்கள் எப்பொழுது வாழ்கிறீர்களோ அப்பொழுது நல்ல நிகழ்வுகளை நீங்கள் சந்திக்க போவது இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எடுத்து வாசிங்களேன், லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 41 42 வசனம் என்ன போட்டிருக்குன்னா, ஆண்டவர் எருசலேம் தேவாலயத்தை பார்த்து அழுதாராம். போட்டிருக்கா? ஆண்டவர் எருசலேம் தேவாலயத்தை பார்த்து என்ன செஞ்சாராம்? அழுதாராம். எப்படி அழுதாரு? இப்போதாவது உனக்கு சமாதானத்தோட வழி புரியலையே, இப்போதாவது உனக்குரிய வழியை நீ கண்டுபிடிக்கலையே. எனக்கு பிரியமான அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய நேரங்களில் நிறைய பேர் வியாதிகளோடு வருவார்கள்.
நான் முதலாவது அவர்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை ஒன்று பாவ செய்தல் பண்ணு, ரெண்டாவது யார் மேலேயாவது உனக்கு கசப்பு வெறுப்பு இருந்ததுன்னா முதல்ல அவங்ககிட்ட போய் பேசி சரி பண்ணிக்கோ. சரி பண்ணிட்டீங்களா? நான் தைரியமாக சொல்கிறேன், உங்கள் உடம்புல இருக்கிற அந்த சிலர்லாம் பாருங்கள், எப்போதுமே உடம்பு ரொம்ப டயர்டாகவே இருக்குது. திடீர்னு எனக்கு உடம்பு எப்போவுமே கொலை 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 கொலான்னு இருக்குது. சிலர் சொல்லுவாங்க கொலலாடுற மாதிரி இருக்குது அப்படின்னா பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், கொலலாடுதா, கொலை கொலன்னு இருக்குதா, உடம்பு காந்துதா? சிலருக்கு எரியும், இப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சிலருக்கு எப்போவுமே என்ன தான் சாப்பிட்டாலும் அப்படியே தான் இருப்பாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிறது சொல்லுங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிறது வெறுப்பு. வெறுப்பு, அந்த வெறுப்பு தான் உங்களை நோயாளியாக மாற்றுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்கள் மனசில் ஒருத்தர் மேலே கசப்பையும் வெறுப்பையும் வச்சதுக்கு அப்புறம் உங்கள் உடம்புல ஆரோக்கியம் வருமா? சொல்லுங்க. நீ என்னதான் சாப்பிடு, ஒன்றும் நடக்காது. உன்னால நன்மையை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, இன்னைக்காவது உனக்கு சமாதானத்தில் வழியை உனக்கு கண்டுபிடிக்க தெரியலையப்பா, கண்டுபிடிச்சுக்கோ. உங்கள் வாழ்வு இன்று நலமாக அமைய வேண்டும் என்றால் எல்லோருக்கும் எல்லோரோடும் நீங்கள் அன்போடு சமாதானத்தோடு வாழ பழகுங்கள். ஆமென், ஆமென். அதனால தான் பைபிள் சொல்கிறது, எபேசியர் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் 4ஆம் அதிகாரம், அதே எபேசியரில் 4ஆம் அதிகாரம், தயவுசெய்து 27 வசனத்தை பாருங்க. அழகைக்கு இடம் கொடுக்காதீர்கள். பிரைஸ் தி லார்ட். சாத்தானுக்கு என்ன கொடுக்காதீங்க? சொல்லுங்க, சாத்தானுக்கு என்ன கொடுக்காதீங்க? சாத்தானுக்கு என்ன கொடுக்காதீங்க? பக்கத்தில் கை கூட்டி சொல்லுங்க, சாத்தானுக்கு என்ன கொடுக்காதீங்க? இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பிசாசுக்கு நீங்க உங்க வாழ்க்கையில் என்ன கொடுக்க கூடாது? இடம் கொடுக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. எபிரேயர் 12:14 அனைவருடனும் சமாதானமாய் இருக்க முயலுங்கள். எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கு. தங்கச்சி சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? யாரை பார்த்தாலும் முதல்ல ஒரு ஸ்மைல், சிரியுங்கள். பக்கத்தில் திரும்பி பாருங்க. ஏக்கா என்ன ஏன் பார்க்க, பக்கத்தில் பாரு, சட்டியில் இருந்ததுன்னா வந்துடும். சிலருக்கு சிரிங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு கணவன் மனைவி நல்லா இருக்கணுமா? ஒரு சிலர் எப்பவுமே முகத்தை சீரியஸாகவே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு ஐசியூ தேவைப்படும் நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இருக்கிற காலத்தை சமாதானத்தோடு பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆமென். ஒரே ஒரு பல்லவி வேகமா எழுந்து நில்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நீ தேடும் சமாதானம் இயேசு கிறிஸ்துதான், நீ தேடும் சந்தோஷம் இயேசு கிறிஸ்துதான், ஆனந்தம் ஆறுதல் இயேசு கிறிஸ்துதான், ஆனந்தம் ஆறுதல் இயேசு கிறிஸ்துதான், என் வாழ்வில் எல்லாமே இயேசு கிறிஸ்துதான். பாடுங்க, என் வாழ்வில் எல்லாமே இயேசு கிறிஸ்துதான். கைதட்டி பாடுவோம். தேடும் சமாதானம் இயேசு கிறிஸ்துதான், தேடும் சந்தோஷம் இயேசு கிறிஸ்துதான், ஆனந்தம் ஆறுதல் இயேசு கிறிஸ்துதான், ஆனந்தம் ஆறுதல் இயேசு கிறிஸ்துதான், என் வாழ்வில் எல்லாமே இயேசு கிறிஸ்துதான், என் வாழ்வில் எல்லாமே இயேசு கிறிஸ்துதான், நீ தேடும் சமாதானம் இயேசு கிறிஸ்துதான், நீ தேடும் சந்தோஷம் இயேசு கிறிஸ்துதான், ஆனந்தம் ஆறுதல் இயேசு கிறிஸ்துதான், ஆனந்தம் ஆறுதல் இயேசு
கிறிஸ்துதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசு கிறிஸ்துதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசு கிறிஸ்துதான். இயேசுவின் பெயரை அறிந்தால் போதும், மகிழ்ந்து களிகூரும். இயேசுவின் பெயரை அறிந்தால் போதும், இதயம் மகிழ்ந்து களிகூரும். இயேசுவின் பெயரை தொடர்ந்து சொன்னால், ஆவியில் அபிஷேகம். இயேசுவின் பெயரை தொடர்ந்து சொன்னால், பரிசுத்த ஆவியில் அபிஷேகம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். தேடும் சமாதானம். இயேசு கிறிஸ்துதான். தேடும் சந்தோஷம். இயேசு கிறிஸ்துதான். நீ தேடும் சமாதானம். இயேசு கிறிஸ்துதான். நீ தேடும் சந்தோஷம். இயேசு கிறிஸ்துதான். Praise the Lord. அப்ப தேடுகிற சமாதானம் எப்போ வரும்? சமாதானம் எங்க இருக்கு? லட்சத்தீவுல இல்லை. லட்சத்தீவுல சமாதானம் இருக்கா? மாலத்தீவுல சமாதானம் இருக்கா? லட்சத்தீவுல வந்து போட்டோ வேணா எடுத்து அனுப்பலாம். என்ன சில தலைவர்கள் அப்படி போஸ் இருக்கு, போட்டோ எடுத்துக்கிறாங்க. அமைதியை தேடி நீங்கள் இயற்கையை ரசிக்க வேண்டுமா, லட்சத்தீவு போங்க அப்படின்னு விளம்பரம்லாம் இருக்குது. மாலத்தீவு போங்க, அங்கே போங்க, இங்கே போங்க. நீ எங்கே போனாலும் கடவுள் தராத சமாதானத்தை நீ ஒரு நாளும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நீ மற்றவங்க மேலே கசப்பையும் வைராக்கியத்தையும் வச்சுட்டு, கோபத்தையும் வச்சுட்டு சமாதானம் கிடைக்கும்னா கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு நாளும் கிடைக்காது. ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. நீங்கள் வரும்போது யார் மேலேயாவது உங்களுக்கு கோபம் இருந்துச்சா? யார் மேலேயாவது உங்களுக்கு வருத்தங்கள் இருக்கிறதா? வருத்தம் இல்லைன்னா யாருமே சொல்ல முடியாது. யார் மேலேயாவது வருத்தம் இருக்கும், யார் மேலேயாவது கோபம் இருக்கும், யார் மேலேயாவது நமக்கு மனத்தாங்கள் இருக்கும். ஆண்டவரே, நான் உங்களெல்லாம் மன்னிக்கிறேன்ப்பா, நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஆண்டவரே, உங்கள் திவ்ய காருண்யம் அவங்க மேலே இறங்கி வரட்டும். ஆண்டவரே, எனக்கு என் கணவனை பார்த்தா ஒரு கோபம், ஏன் அந்த மனுஷனை நோக்கி வர அன்பு செய்ய முடியல? என் மனைவியை பார்த்தா எனக்கு வெறுப்பு, அவளை அன்பு செய்ய முடியல. என் மாமா மாமியை பார்க்குறேன், அந்த வீட்டுக்குள்ளே போனாலே எனக்கு கோபம். என் அப்பா அம்மா மேலே எனக்கு வெறுப்பு. ஆண்டவரே, நிறைய பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா மேலே வெறுப்பு, கோபம். நிறைய நேரங்களில் சகோதர சகோதரிகள் மேலே வெறுப்பு. இதெல்லாம் வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மகிழ்ச்சி வருமா? வரவே வராது. தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? நிறைவேறாது. எங்கள் வாழ்நாளை எங்களுக்கு கணிக்க கற்றுத்தார் ஆண்டவரே. எல்லாரும் கூட நாங்கள் சமாதானமாக இருக்க வேண்டும், எல்லோரோடும் அமைதியாக இருக்கணும். நல்ல கைகளை உயர்த்தி நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, யாரை குறித்தாவது நான் மனத்தாங்களோடு இருப்பேன் என்றால் அவர்களை மன்னிக்கிறேன். அவர்களை குறித்த எதிர்மறையான புரிந்து கொள்ளுதல் இல்லாத என் வெறுப்பின் சிந்தனைகள் மாறுவதாக அவர்களை அன்பு செய்ய நல்ல ஐக்கியத்தோடு வாழ சமாதானத்தின் ஆவியை எனக்குள் அனுப்பியர். ஆமென். அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது பிரியமானவர்களே, தேவன் தந்த வசனத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல விரும்புகிறேன். இரண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 74-75 வசனம். லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம், லூக்கா 1:74-75. இவ்வாறு நம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். முதல்ல நீங்க எல்லார் கூடயும் சமாதானமா இருங்க. ரெண்டாவது, உங்க வாழ்நாள் ஆசீர்வாதமா இருக்கணும்னா உங்க வாழ்நாளை நீங்க கணித்துக் கொள்ளணும். எப்படி? உங்கள் வாழ்நாள் முழுவதும் பரிசுத்தத்தோடு நீங்கள் வாழணும். அல்லேலூயா. எப்படி வாழணும்? பரிசுத்தத்தோடு. நீ பாருங்களேன், நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையில பரிசுத்தத்தை இழந்து போகிறார்கள். ஆண்டவர் கொடுத்த காலம், ஆண்டவர் கொடுத்த நாட்கள், இந்த வாழ்க்கையில தூய்மையை இழந்து போகிறார், பரிசுத்தத்தை இழந்து போறார். நீங்க நல்லா கவனிக்கணும். வாலிப பிள்ளைங்களாம் நல்லா கவனிக்கணும். குடும்ப தலைவிகள் தலைவர்கள் கவனிக்கணும்.
பைபிளில் பாருங்க, வாழ்நாளெல்லாம் தூய்மையோடு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த உலகத்தில் பாருங்க, தங்களுடைய வாழ்நாட்களை அநேகர் அழித்துக் கொள்கிறார்கள். எப்படி? போதை, விபச்சாரங்கள், தாறுமாறான வாழ்க்கை, ரொம்ப அநீதியான வழிகளிலே பயணிக்கிற செயல்பாடுகள். இன்னைக்கு நீங்கள் வருத்தப்படுறாதீங்க, முதியவர்களுடைய சாவு பெருகிருக்குதா, இளைஞர்களுடைய சாவு பெருகிருக்கா? இளைஞர்கள். சும்மா சொல்லுங்க. இளைஞர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வால் போஸ்ட் நிறைய தொங்குது. அதில் பாருங்க, யாருமா இருக்கா? பைக்கை தூக்கிக்கிட்டு நிற்கிற மாதிரி போஸ்டர் கொடுத்து கீழே போட்டிருக்கு, கண்ணீர் அஞ்சலி. காலுக்கு மேலே காலை போட்டு சிங்க மாதிரி போஸ்லாம் கொடுத்து போட்டிருக்கு, நம்ம பரட்ட மணி அப்படின்னு போட்டுக்கு என்ன போட்டிருக்கு, கண்ணீர் அஞ்சலி. என்னப்பா பரட்ட மணி, 18 வயசுலேயே எங்கப்பா போயிட்ட? ஏன் சொல்லுங்க, ஏன்? இன்னைக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சாவுறது சாகசம்னு நினைக்கிறான். சாவுறது, ஆனால் செத்த பின்னால் ஒரு நாள் திரும்ப வரவே முடியாது. சொல்லுங்க. நீங்கள் நிறைய இளைஞர்கள் நினைக்கிறாங்க, செத்து தான் பார்ப்போமே. செத்த பின்னால் என்ன பார்க்கறது? உன்னை போஸ்டரில் தான் பார்க்க முடியும். சகோதரர்கள் யாராவது இங்கே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தீங்கன்னா தயவு செய்து இன்னைக்கு மனம் மாறிடுங்க. என்னைக்காவது தான் குடிப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாழாக்கிக்கிடாதீங்க. என்னைக்காவது தான் இந்த பழக்கம் இல்லைப்பா. பைபிள் சொல்லுகிறது, கடவுள் உன்னை தேடி வருகிற நாள் ஒவ்வொரு நாளும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீ பரிசுத்தமாக வாழாம நாளைக்கு நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாத. இன்னைக்கு குடிக்காத, இன்னைக்கு பாவம் பண்ணாத. ஏனெனில் அன்றாடம் தேவன் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, நான் வேகமாக நீ திருப்பிக் கொள்ளுங்கள் தயவு செய்து. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 அரசராகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோவாசு குரு யோயாதா அவனுக்கு கற்றுக் கொடுத்தபடி ஆண்டவர் திருமுன் தன் வாழ்நாள் முழுவதும் நேர்மையாய் நடந்து வந்தான். கை தட்டுங்க பாப்போம். எப்படி நடந்தான்? நேர்மையா. டெய்லி தினமும் கடவுளுக்கு முன்பாக நேர்மையாக நடந்தானா. நீங்கள் யோபுவை பற்றி அதனால தான் பார்க்கலாம். யோபு யாரு? நீதிமான், மாசற்றவன், கடவுளுக்கு அஞ்சி பாவத்தை விட்டு விலகி வாழ்ந்தான். எப்போ? ஆடி அமாவாசை இல்லையா? சொல்லுங்க. அது இன்னும் ஒரு 2 மாதத்தில் தவக்காலம் வந்துடும். நம்ம எல்லாம் புனிதர்களாக மாறிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா புனிதர்களாகிடுவாங்க, எல்லா புனிதையாகிடுவாங்க. எத்தனை நாள்? கொஞ்ச நாள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இது இல்லை, தினமும் நீ உங்கள் வாழ்க்கையை பாவத்துக்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்த வாழ்வுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்நாளை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். 3வது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம். தயவு செய்து லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி 13:32வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவர் கூறியது, இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு வரும் என நீங்கள் போய் அந்த நரியிடம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்க? எல்லார் மேலே உள்ள வெறுப்பை எடுத்துட்டு அமைதியாக வாழ பழகிருங்க. 2வது, ஆண்டவரே நான் இன்னைக்கு பரிசுத்தமாக வாழணும்ங்கிற முடிவுக்கு வந்துருங்க. 3வது, கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற எப்போதும் ஆயத்தமா இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. என்ன செய்ய? எப்படி? எதுக்கு ஆயத்தமா இருங்க? கடவுளுடைய ஆண்டவருடைய திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன். உங்க வழியாக யாருடைய திட்டம் நிறைவேறணும்?
சொல்லுங்க, உங்க வழியா யார் திட்டம் நிறைவேறணும்? ஆண்டவருடைய திட்டம் உங்க வழியாக நிறைவேறணும். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பத்தி நீங்க ஒரு 10 பேருக்காவது சொல்லுங்க. ஒரு 10 பேருக்காவது இயேசுவை கொண்டு செல்லுங்கள். ஒரு 10 பேருக்காவது இயேசுவுடைய அன்பை நீங்கள் கொண்டு செல்லுங்கள். இன்னைக்கு காலம் ரொம்ப பரிதாபம். இன்னைக்கு ஜனங்கள் மூட நம்பிக்கையில கிடக்குறாங்க. ஜனங்கள் ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகி போகிறாங்க. நீங்க அப்படி பார்க்கிற ஜனங்களுக்கு இயேசுவோட அன்பை சொல்லுங்க பிரதர், சிஸ்டர். இயேசுவோட அன்பை சொல்லுங்க. இன்னைக்கு செய்ய முடியாத நாளைக்கு உங்களால் செய்யவே. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. சில பேர் ஜபத்துக்கு வருவாங்க, தியானத்துக்கு வருவாங்க. அப்போது அவங்கள பார்த்து, பிரதர் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, கடவுளுக்கு பணி செய்ய வாங்க. இல்லை பிரதர், ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் வர்றேன். சில சொல்லுவாங்க, பிரதர் என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிட்டுனா அப்புறம் வந்துடுவேன். என் பையன் இப்போ இங்கே படிக்கிறான், லோக்கலில் படிக்கிறான், அவன் காலேஜில் சேர்ந்துட்டானா. இப்படி சொன்ன யாருமே ஊழியத்துக்கு வரவே இல்லை. அவர்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ளே வந்ததும் இல்லை. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிறகு சொல்லவும் முடியாது. நீங்கள் பைபிளில் பாருங்கள், சமாரிய பெண் இருந்தாலா? நீங்கள் பிறகு யோவானர் செய்தி 4ஆம் அதிகாரம். அந்த சமாரிய பெண் வந்து இயேசு அந்த கிணற்றின் அருகில் இருந்தார். அவள் தண்ணி எடுக்க வந்தா. ஆண்டவர் அவளை பார்த்து பேசினார், அவளும் பேசினா. இப்போ அவளுக்கு தெரிஞ்சு போச்சு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு மெஸ்ஸியா இவர் தான் அப்படின்னு இயேசுவை பார்த்துட்டு உடனே குடத்தை விட்டுட்டு மெஸ்ஸியாவை பார்த்தேன்னு சொல்லி ஓட போயிட்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊரே திரண்டு வந்துட்டு. நீ இங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு இயேசுவை பற்றி எத்தனை பேருக்கு சொன்னீங்க? சொன்னீங்களா? சொன்னீங்களா? இயேசுவை பற்றி நீங்கள் சொன்னீங்களா? இயேசுவை பற்றி நீங்கள் சொல்லுங்க. ஆண்டவருடைய அன்பை பிறருக்கு கொண்டு செல்லுங்கள். சமாரிய பெண் போய் சொன்னாங்க, இயேசு என்னுடைய வாழ்க்கையை பற்றி சொன்ன ஒருவரை பார்த்தேன், அவர் தான் மெஸ்ஸியாவா இருப்பாரோ. நீங்களும் எல்லாரும் வந்து பார்த்தாங்க. இன்னைக்கு உங்களால் ஒரு நபராவது மோட்சத்துக்கு போகணும். உங்களால் ஒரு பாவியாவது மனம் திரும்பணும். உங்களால் யாராவது ஒருவர் தேவராஜ்யத்துக்கு சொந்தமாகணும். 3 காரியம் உங்கள் வாழ்நாளை கணித்து ஞானமிகு உள்ளத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எப்படி? நாளைக்கு சமாதானமாகறன்னு இருந்துடாதீங்க. இன்னைக்கு சமாதானமாக வாழுங்க. நாளைக்கு பரிசுத்தமாக வாழ்வோன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு பரிசுத்தமாக வாழுங்க. நாளைக்கு இயேசுவை பற்றி நான் சாட்சி சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு சாட்சியாக பிறருக்கு வாழுங்கள். நிச்சயமாய் தேவன் உங்கள் வாழ்நாளை நன்மைகளால் நிரப்புவார். ஆமென், ஆமென். நீங்கள் கண்ட வேதனைப்பட்ட நாட்களுக்கெல்லாம் ஈடாக ஆண்டவர் நன்மைகளால் உங்களை திருப்திப்படுத்துவார். ஆமென், ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் நலமோடு வாழ நீர் எங்களுக்கு ஞான மிகுந்த உள்ளத்தை தந்தருளும். எல்லோரோடும் சந்தோஷத்தோடும் வாழ அருள் தாரும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை தட்டி பாடுவோம் எல்லோரும். நல்ல கை தட்டி பாடு. வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி
திருப்தியாக்கும் கிருபையினால் வாழ்நாளெல்லாம் கழியுண்டு மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் அலைதோறும் கழிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். Praise the Lord. கண்களை மூடுவோம். யார் கூடயாவது 3 காரியம் சொன்னேன். சமாதானம், பரிசுத்தம், கிறிஸ்துவை அறிவிக்கிற அறிவிப்பு. இதெல்லாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். இந்த 3 காரியத்தை செய்ய தவறியிருந்தோம்னா நல்லதொரு பாவ சங்கீதனம் செய்ய உங்களை முழுவதும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நம்ம மீது மனம் இறங்குவார். முழங்கால் படியிடுவோம், நம்மை முழுவதும் தாழ்த்துவோம். இயேசுவே என் மீது இரக்கம் வையும், ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும் என்று ஒப்பு கொடுத்து செய்து சொல்லுங்க. இயேசுவே நாங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கலிகூற எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் வாழ்நாளை கணித்து ஞானமிகு உள்ளத்தை பெற்று எல்லோரோடும் சமாதானம், எல்லா நாளும் பரிசுத்தம், என்றென்றும் உம்மை நான் அறிவிக்க எனக்கு அருள்தார். ஆமென்.